भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन गनग प्रशम निरत बांधव्ये मांगल्ये. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்கோபாஸ் வேர்ல்ட். இது என்னுடைய செகண்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோல எங்க நெருங்கின சொந்தத்துல நடந்த ஃபங்க்ஷன் பத்தியும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து என்னுடைய ரிலேஷன்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில எழுந்துக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்தது. சுத்தமா உடம்பு முடியல. இன்னைக்கும் நாளைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால சமைக்கிற வேலை இல்ல, நல்ல வேலையா மாவு மட்டும்தான் அரைச்சு வைக்கணும். ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு சின்ன நாத்தனார் ஃபேமிலி வர்றாங்க. சோ நேத்து நைட்டே இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன். காலையில அதை மட்டும் அரைச்சு வச்சுட்டு கிளம்புனேன். இன்னைக்கு கை நினைக்கிற ஃபங்க்ஷன், நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், அதனால சிம்பிளா தான் ரெடியாகி போயிருந்தேன். இந்த பிளவுஸ் என் கல்யாணத்துக்காக தச்சது. 8 வருஷம் ஆக போது, இன்னும் சேருது. நாங்க பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு கை நினைக்க போறோம். எங்க ஊர் பக்கம் இதை வீடறிதல்னு சொல்லுவோம். இந்த ஊர்ல தான் வெங்காயத்தாள் பிசினஸ் பண்றாங்க. என்னோட ஃப்ரைட் ரைஸ் விளாக்ல சொல்லிருப்பேன் இல்லையா, அது இங்கதான். எப்போதும் நானும் அவரும் பைக்ல போயிட்டு வந்துடுவோம். இந்த முறை அவர் ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததுனால நான் மட்டும்தான் போயிருந்தேன். போகும்போது உடனே பஸ் கிடைச்சிடுச்சு. வரும்போது 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லையா, இதுல அடுத்த நாள் உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. சுத்தமா முடியல. இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது ஈஸியா லீவ் போட்டுடலாம். ஆனா நெருங்கின சொந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். லீவ் எல்லாம் போட முடியாது. உங்களுக்கும் இப்படி நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. துணி மட்டும் காய போட்டுட்டா கிளம்பிடலாம். எப்ப மழை வருதுன்னே சொல்ல முடியல இப்பெல்லாம். அதனால துணி எல்லாத்தையும் போர்ட்டிக்கோலையே காய போட்டுட்டேன். வெயில் காலத்துலயுமே இந்த கொடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா எங்க வீட்டுல மொட்டை மாடியில தான் இவ்வளவு துணியை காயப்பட முடியும். மொட்டை மாடியில காயப்படும் போது, அதுவும் எங்க ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு துணி சீக்கிரமே ஃபேட் ஆயிடுது. இந்த கொடி எனக்கு 2 சீசன்லயுமே ரொம்ப உதவியா இருக்குது. இன்னைக்கு மைண்டும் ரொம்ப கிளம்சியா இருந்தது. எந்த புடவையை கட்டுறது என்னன்னு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஒரு வழியா இந்த புடவையை சூஸ் பண்ணி கட்டிட்டு போனேன். இந்த பிளவுஸ் இது ஆரி ஒர்க் கிடையாது, இது நார்மல் நீடல்ல நான் தான் பண்ணேன். இதை பத்தி இன்னொரு வீடியோல டீடைல்டா சொல்றேன். வீட்டுல எல்லாரும் 11:30 கிளம்புனாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு தான் கிளம்புனேன். நான் போறதுக்கும் பொண்ணு ஸ்டேஜுக்கு வரதுக்கும் கரெக்டா இருந்தது. இதுல ஒரு காமெடி என்னன்னா, என் வீட்டுக்காரர் கிளம்புற அவசரத்துல எனக்கு பக்கத்து மண்டபத்தோட பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அங்க போய் நிக்கும் போது ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்கன்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்து மண்டபமா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்ல வந்து சேர்ந்தேன். எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இவங்க என் மாமனாரோட தங்கை. இவங்க பேத்தியோட நிச்சயதார்த்தம் தான் இது. இவங்க என் சின்ன நாத்தனார். இவங்க ஃபேமிலி இப்போ காரைக்கால்ல இருக்காங்க. இவங்க பெரிய நாத்தனார். இவங்க பசங்களுக்கு விருந்து வச்சதை பத்தி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மினி விலாக்ல சொல்லியிருப்பேன். இந்த பக்கம் வந்து முறை எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நலுங்கு வைக்கும் போது புட்டு சுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அப்படின்னா என்னன்னு தெரியாது. நான் புட்டு சுத்துறதுனா என்ன, புட்டு சுத்துறதுனா என்னன்னு கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது புட்டை வச்சு இப்போ இவங்க சுத்துறாங்கல்ல, இந்த மாதிரி மறக்காவது என்னன்னு தெரியல, இதுல வச்சு சுத்துவாங்க நலுங்கு செய்யும்போது. இதுதான் புட்டு சுத்துறது. எங்க பெரிய நாத்தனாருக்கு சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி இங்க பக்கத்திலே தான் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட மாமனார், அடுத்து இருக்கிறது அவரோட பேரனும் மூத்த பையனும். இந்த கிரீன் சாரி தான் என் மாமியார். இவங்க என் மாமியாரோட தங்கைகள். சொந்தம் எல்லாரும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ஒன்னா மீட் பண்ணுவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசும்போது மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சீக்கிரமாவே வந்துட்டதுனால அவங்களுக்கு பசி வந்துருச்சு. அதனால நலுங்கு முடிஞ்சதும் சாப்பிட்டாங்க. நானும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கடைசியாக தான் சாப்பிட்டோம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வேகமாக சாப்பிட தெரியாது. நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 2 பந்தி எந்திரிச்சிடுவாங்க. அதனால எங்கள் அம்மா என்னை சின்ன வயசில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. மண்டபத்திலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் என் பெரிய நாத்தனாரோட வீடு இருக்குது. அடுத்து எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆனோம். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். இதில் மெதுவாக ஒருத்தர் படத்துக்கு போகலாமான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையாக கன்வின்ஸ் பண்ணி பிளான் ஓகே ஆகும்போது மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து கடகடன் செய்ய ஆரம்பிச்சு. 2 பேர் கறி வாங்க போனாங்க. ஒரு பக்கம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு பக்கம் பூ கட்டிட்டு இருந்தேன். டிவில அருந்ததி படம் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் சமையல் ஆயிட்டே இருந்தது. 2 பேர் டிக்கெட் வாங்குறதுக்காக தியேட்டருக்கு போனாங்க. இப்படி எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு மூவிக்கு போனோம். அத்தை மாமாலாம் பாகுபலி படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தியேட்டருக்கு வர்றாங்க. எல்லாரும் டயர்டா இருந்தாலும் கடைசி வரைக்கும் தூங்காம படம் பார்த்தாங்க. ஆக்சுவலா ஃபேமிலியில நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது பாதி பேர் தான். இன்னும் பாதி பேர் இன்னைக்கு வரல, அவைலபிளா இல்ல அவங்க. பட் இருந்தாலும் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இதே போல தொடர்ந்து வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.